இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கேன். இது போல் நட்டதுக்கப்புறமா எப்படி ஃபாஸ்ட்டாக வளரணும்னு சொல்லிட்டு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். ஏன்னா அடிக்கடி எருவெல்லாம் கொடுக்க தேவையில்ல. இந்த மெத்தடில் செடி நட்டு ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது பாருங்கள், இந்த சாமந்தி செடி தான் நான் சொன்னது. இது முன்னாடி வீடியோவில் நான் நட்டு காமிச்சிருக்கேன். இந்த செடி எப்படி நட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மண் வச்சு நான் நட்டிருக்கிறேன். எப்படி நட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தா தெரியும். இது செகண்ட் வீடியோ. இது நம்ம இது போல் நட்டதுக்கப்புறமா நல்லா இப்போ வளருது. இப்போ இதே மண் தான் இதில் நான் நட்டிருக்கிறேன். இதுக்கு எந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுன்னா, நீங்கள் ஏன்னா ஒரு டைம் நம்ம எல்லாம் வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போட்டு இது போலலாம் நட்டிருக்கிறோம். என்னென்ன கலந்துருக்கிறேன் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த பிளான்ட்டு அதே மெத்தடில் இந்த செடி நட்டிருக்கிறேன். வளர்கிறதுக்கு எந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் ரைஸ் வாட்டரில் நாட்டு சர்க்கரை கலந்து கொஞ்சமாக மோர் கலந்து இந்த பிளான்ட்டுக்கு ஊற்றணும். அதாவது இந்த மெத்தடில் நட்ட செடி வளரும்போது இப்போ நம்ம நட்டுட்டோம், ஒரு 10 days கழிச்சு நீங்கள் இது போல் அது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் இப்போ நான் சொன்னது ரைஸ் வாட்டரில் கொஞ்சமாக மோர் நாட்டு சர்க்கரை அது போல் நீங்கள் கலந்து பாட்டுக்குள்ளே ஊற்றிடணும். அதாவது இப்போ நீங்கள் இந்த மெத்தடில் நட்டால் இது வளர்ந்துருக்கு. நான் ஏற்கனவே காமிச்சு சொல்கிறேன். அது போல் நீங்கள் ஊற்றும்போது சூப்பராக செடி வளரும். சாமந்தி கண்ணெல்லாம் அடிக்கடி எருவெல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஒரு வாட்டி விட்டாலே போதும். நாட்டு சர்க்கரையும் மோர் ரைஸ் வாட்டரு 3மே கலந்து செடி கொடுத்துடணும். இதில் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பூ பூக்கிற வரைக்கும் இதே ஃபெர்டிலைசர் தான் சொல்கிறேன். ஏன்னா மண்ணுக்குள்ளே எல்லாமே வாழைப்பழம் தோலெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் நான் செடி கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வளரும். இதில் தக்காளி செடியெல்லாம் முளைக்கிட்டு பாருங்கள். இது போல் தக்காளி செடியெல்லாம் சப்போஸ் நம்ம சாமந்தி செடி வளர்க்கும் போது தக்காளி செடியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ரோஜா செடினா ஒன்றாகாது. சாமந்தி செடிக்கெல்லாம் தேவையில்லை. நம்ம பக்கத்துலேருந்து எடுத்துடணும். நான் அப்புறமா வேறு பாட்டுக்கு மாற்றிடுறேன். இது போல் நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் மோர் கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக வளரும். பிளான்ட்டு லீஃபெல்லாம் கூட பாருங்கள், சூப்பராக செடி வளருது. அதாவது பார்க்குறதுக்கு கூட லீஃப் நல்லாயிருக்கும். இந்த செடி நான் உச்சி வெயிலில் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு உச்சி வெயிலில் கூட நான் சொல்கிறது. கரெக்டாக நீங்கள் தண்ணி விட்டால் போதும், பிளான்ட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். மண்ணுக்குள்ளே நான் வேப்ப இலை சொல்ல மறந்துட்டேன். வேப்ப இலையோ வேப்ப முன்னாக்கோ அது போல் நீங்கள் சாயிலுக்குள்ளே கலந்து வச்சிடணும். எந்த சாயில் நீங்கள் கலந்து வச்சு நடும்போது வேப்பிலை பவுட்ரு மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால சொல்கிறேன். இப்போ இந்த பிளான்ட்டெல்லாம் நான் அது போல் காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் போட்டு நட்ட செடி தான். எப்படியெல்லாம் நட்டேன்னு சொல்லிட்டு கூட அடிக்கடி சாமந்தி செடி வீடியோஸ்லலாம் காமிச்சிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் சாமந்தி செடி. கண் எழும்பி வருது பாருங்கள் பக்கத்துலலாம். அதாவது பூமிக்குள்ளேருந்து வரும், பக்கத்தில் வருது பாருங்கள். இது போல் வேர்க்குள்ளேருந்து பிளான்ட்டு வளரணுன்னா இது போல் நீங்கள் சாயில் ரெடி பண்ணி நட்டிங்கன்னா சூப்பராக செடி வளரும். இது போல் மெத்தடில் நட்டுட்டு 10 days கழிச்சு நான் சொன்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றுனீங்கன்னா இதே போல் சாமந்தி செடி உங்களுக்கும் வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.